காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா இது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரசம் சாதம் சப்பாத்தி ஈவன் லஞ்ச் பாக்ஸுக்கு கூடமே பேக் பண்ணிக்கலாம். 3 in 1 ஆகிடும். இதுக்காக நான் தண்ணியை உப்பு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே ஆஃப் குக் ஆகிடும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிஞ்ச் ஆஃப் சோம்பு இதையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட ஸ்லைஸ் பண்ண ஆனியனை வதக்கிக்கிறேன். நல்லா இந்தளவுக்கு பிங்கிஷ் ஆன பிறகு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வச்சிங்கன்னா மசாலா வாசனையெல்லாம் போயிடும். ஏற்கனவே ஆஃப் குக் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக மசாலாவோட சேர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க பெப்பரு. நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரச சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன் பவுலில். மீதி இருக்கிற காலிஃப்ளவரை நல்லா கொத்தி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கவே என் பையனுக்கு பிடிக்காது. அதனால் இதை நல்லா கொத்துக்கறி மாதிரி ஆக்கிக்கிறேன். இது கூட வடித்த சாதத்தை கொட்டிட்டு கொஞ்சமாக நெய், அவ்வளோதான், பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரே கிரேவி தாங்க, 3 in 1 மாதிரி ஆயிடுச்சுல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வச்சுருக்கேன். ஆப்பிளும் பர்ஃபியும் வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.